சின்ன சின்னதாக கஷ்டப்பட்டு சேகரித்த பணத்தில் கோல்டு வாங்குறீங்க. அதே இது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்ன பண்ணுறோம், போய் அதை அடகு வச்சிடுறோம். அதை அடகு வைக்கும்போது அதுக்கான ரூல்ஸை இப்போ ஆர்பிஐ கொஞ்சம் மாற்றிருக்கு. அதுக்கு ஒரு 9 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாருங்க. இந்த ரூல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க மறக்காம. ஃபர்ஸ்ட் ரூலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரோனா பீரியட் அப்போ நீங்கள் எந்த ஒரு கோல்டை லோனுக்கு கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க, பேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் போய் வைக்கிறீங்க அப்படின்னா 80% அதுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75% தான் அதோடைய அமௌண்ட்டை உங்களுக்கு லோனாக ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் ரூலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் நகை உங்கள் இது தானா அப்படின்றதுக்கான ப்ரூஃபை நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மூணாவது ரூலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய நகை அதோடைய குவாலிட்டி என்ன அப்படின்றத அந்த பேங்க்கோ ஃபினான்ஷியல் பிளேஸோ என்ன ஏதுன்னு அதை தீர்மானித்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ப்ளஸ் அதோடைய காப்பியை அவங்க வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர்த் ரூலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ மூலமாக குறிப்பிடப்பட்ட நகைகளை மட்டும்தான் நீங்கள் அடமானம் வைக்கும்போது எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது ரூல் என்ன தெரியுமா, சில்வர் கோல்டு அப்படின்னு 2 ஜுவல்லரிஸ் இருக்குது, டைமண்ட்ஸும் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி ஜுவல்லரின்னு பார்த்தா பிளாட்டினம் அப்படின்னு நிறைய இருக்குது. பட் எல்லாருமே அடமானம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கஷ்டம்னு வரும்போது தங்க நகை கொண்டு போய் வைப்போம். இப்போ நீங்கள் வெள்ளி நகைகளையும் வைக்கலாம். வெள்ளி நகைகளையும் லோனுக்கு வைக்கும்போது அடமானமாக வைக்கும்போது அதுக்கான லோன் அமௌண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும்னு அஞ்சாவது ரூலாக சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன் அதாவது இப்போ உங்கள் பேரில் போய் நீங்கள் லோன் வாங்குறீங்க, கோல்டு லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய நகை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த நகை 1 kg அதாவது 1 கிலோகிராம் வரைக்கும் மட்டும்தான் உங்கள் பேரில் நீங்கள் அடமானம் வச்சு அதுக்கான லோன் அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது ரூலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் 18 கேரட், 22 கேரட், 24 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக அதை பிரிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கோல்ட்ஸில் நீங்கள் எந்த கோல்டை லோனுக்காக கொண்டு போய் அடமானம் வைக்கணும், அதை எதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் 7th ரூல். நீங்கள் 22 கேரட் கோல்டை மட்டுமே கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலாக கொண்டு வந்திருக்காங்க. 8th ரூலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது நம்ம அடமானம் வச்சு லோன் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுப்பாங்க, சைன் பண்ணுவோம். அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் எல்லா டீட்டெயில்ஸும் அதாவது கோல்டுக்கான டீட்டெயில்ஸ், லோனுக்கான டீட்டெயில்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் பர்ஃபெக்டாக அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி ரூலாக அதாவது 9வது ரூலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்ச அடமானம் அதாவது நகை லோனுக்காக நம்ம அடமானம் வச்சு வாங்கக்கூடிய அமௌண்ட்டை குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கோல்டை வித்தின் 7 டேஸில் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி அந்த கோல்டை 7 டேஸில் அந்த பேங்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டோ ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அவங்க லேட் பண்ணுற டேஸுக்கு அதாவது இப்போ ஒரு நாள் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு 5000 ருபீஸ் உங்களுக்கு அவங்க பே பண்ணணும். இப்படி எத்தனை டேஸ் அவங்க லேட் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு டேஸ்க்கும் 5000 ருபீஸ் உங்களுக்கு அவங்க சார்ஜ் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்க முடியும். இது போன்ற ரூல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு இது சரின்னு படுதா தப்புன்னு படுதான்னு கமெண்டில் சொல்லிவிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் இது போன்ற நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.